மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டுக்கு, இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது சம்பிரதாயபூர்வமானது. எப்படி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த பட்ஜெட்டை காட்டுவது சம்பிரதாயபூர்வமானதோ, அதே போல பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்குவதும் கூட சம்பிரதாயபூர்வமானது. அதை வழங்கியிருக்கிறது மத்திய அமைச்சரவை. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் ஓற்றி. நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் காலை 11 மணிக்கு மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னதாக சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இடைக்கால பட்ஜெட்டிற்கு மத்திய அமைச்சரவை சற்று முன்னதாக ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அதற்கு முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது அமைச்சரவை சகாக்களுடன் இந்த பட்ஜெட் உரையை குடியரசுத் தலைவரிடம் காட்டி வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இனிப்புகளை ஊட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை, பட்ஜெட்டை நீங்கள் நன்றாக தாக்கல் செய்யுங்கள் என தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் பட்ஜெட் உரையை தொடங்கி வைத்தவர் ஒரு பெண் குடியரசுத் தலைவர். இன்றைய தினம் பட்ஜெட்டை தாக்கல் செய்பவர் ஒரு பெண் நிதியமைச்சர். இதனை நேற்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள் இவையெல்லாம் பெண் சக்தியின் திருவிழா என்று அவர் குறிப்பிட்டார். எனவே அதற்கு ஏற்றாற் போல பெண் நிதி அமைச்சருக்கு பெண் குடியரசுத் தலைவர் தற்போது இனிப்புகளை ஊட்டி அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்படுவதைப் போலவே இந்த ஆண்டும் இந்த பட்ஜெட் என்பது பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அந்த உறுப்பினர்களுக்கு அந்த டேப்லெட் பிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதி என்பது உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். அதன் மூலமாக அவர்கள் அந்த பட்ஜெட்டை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தேர்தல் கால பட்ஜெட் என்பதால் வருமான வரி அந்த உச்சவரம்பிற்கு நீட்டிக்கப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போல் சிறப்பு திட்டங்கள், சலுகைகள் என்ன அறிவிக்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் தான் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் பிரதமர் கிசான் சம்மான் நிதி என்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால் இது இடைக்கால பட்ஜெட் தான், எனவே எந்த விதமான புதிய அறிவிப்புகளோ இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் திடீரென ஒரு இன்ப அதிர்ச்சியாக மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த கிசான் சம்மான் நிதி திட்டத்தை அறிவித்தது. அடுத்த மாதமே முதல் தவணையாக 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இரண்டாவதாக வருமான வரி அந்த உச்சவரம் என்பது 5 லட்சமாக அந்த பட்ஜெட்டில் தான் நீட்டிக்கப்பட்டது. எனவே இந்த முறையும் இது போன்ற அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, பெண் சிறு விவசாயிகளுக்கு இந்த PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற 6000 ரூபாய் தொகை 12,000ஆக அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுபோல் அந்த வருமான வரி உச்சவரம்பு 7 லட்சம் என்று தற்போது இருக்கிறது, அது மேலும் நீட்டிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவை தவிர வரி சலுகை, GST வரி சலுகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னேற்றம் என்று சொல்ல வேண்டும் என்றால் நேற்றைய தினம் மத்திய அரசு செல்போன் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உதிரி பாகங்கள் மீதான அந்த இம்போர்ட் டியூட்டியை 15லிருந்து 10% குறைத்திருக்கிறது. இதன் மூலம் செல்போன் ஏற்றுமதி அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், செல்போனுடைய விலையும் குறையும். எனவே அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த பட்ஜெட்டிலும் பல்வேறு பொருட்கள் மீதான வரி குறைப்பு இருக்கலாம் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல் MSME செக்டாரை பொறுத்தவரை வட்டி, அதாவது கடன் கிடைப்பதிலே அவர்களுக்கு பிரச்சனை. கடன் கிடைத்தாலும் வட்டி அதிகமாக இருக்கிறது. எனவே கடன் கிடைப்பதை எளிமையாக்க வேண்டும், வட்டி மானியமோ அல்லது வட்டி குறைப்போ செய்ய வேண்டும், இந்த டாக்ஸ் ஃபைலிங் கம்ப்ளைன்ஸை எளிதாக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே MSME செக்டாருக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அது போன்ற அறிவிப்புகள் நிச்சயம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, அதாவது நடுத்தர வர்க்கத்தினருக்கு, அதாவது சிட்டியில் வசிக்கக்கூடிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு வீட்டு கனவை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு வட்டி மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கும் திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை கடந்த சுதந்திர தின நிகழ்வின் போது செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த திட்டத்தை அறிவித்தார். எனவே இன்றைய தினம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் இருக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பிரதமர் அடிக்கடி சொல்வார், ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும்
இளைஞர்கள் இவர்கள் தான் என்னை பொறுத்தவரை 4 முக்கியமான ஜாதிகள் என்று அவர் அடிக்கடி அண்மை காலமாக சொல்லி வருகிறார். எனவே இந்த 4 தரப்பினரையும் கவரக்கூடிய வகையிலே பட்ஜெட் அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.